சார் என்ன மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இதே துபாயில் பிஸ்னஸ் growth நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி அட்வைஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்க சார்? காமனாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், நிதானம் ரொம்ப அவசியம். அடுத்தபடியாக ஓவர் ஹெட்டை கண்ணுங்கருத்துமாக தேவையில்லாமல் ஸ்டாஃப் எடுக்கிறது, 6700 ரூபா செலவு பண்ணி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் 1லேருந்து 5 தேதிக்குள்ளே சம்பளம் போனோன்னா கம்பெனி பிளாக் ஆகிடும். தேவையில்லாமல் லோன் கமிட் பண்ணிவிட்டு அந்த லோனை கட்ட முடியாமல் ஊருக்கும் போக முடியாமல் அவங்கள பிளாக் பண்ணிவிடுவான். ஸோ இப்படிலாம் நிறைய சந்திக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். இருக்கிற காசை வச்சு அதுக்குள்ளே குண்டா சட்டியில் குதிரை ஓட்டணும். அதுக்கு மேலே நான் அகலமான சட்டியில் தான் ஓட்டணும் அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட காசு வேணும். அது என்றைக்குமே ஆபத்து. இதை அவங்க நிதானமாக செயல்பட்டு கண்ணும் கருத்துமாக தொழிலை நடத்தினாங்கன்னா நிச்சயமாக துபாய் அவங்களுக்கு கை கொடுக்கும். இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நேர்மை தொழிலில், நிதானம், தேவையில்லாத கமிட்மெண்ட் இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக துபாய் உங்களோட ஒத்துழைக்கும். சட்டத்துக்கு புறம்பாக எது செஞ்சாலும் அது உங்களுக்கு ஆபத்து. அந்த நாட்டு சட்டத்தை நீங்கள் மதிக்கணும். அந்த நாட்டோடு நீங்கள் ஒன்றி இருந்தால் நிச்சயமாக அந்த நாடு உங்களோட ஒன்றி இருக்கும். இதுதான் நான் சொல்லுவேன். ஹாப்பி சக்ஸஸ் டு கெட் ஆல் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூமா.